தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் திருமதி ஜானகி எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அழைக்கிறார். வாரீர் வாரீர். நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீவாரு திருமண மண்டபம், வானகரம், சென்னை. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த மாண்புமிகு திருமதி வி.என். ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு அஇஅதிமுக சார்பில் பிரபல திரைப்பட நடிகை திருமதி பி. சரோஜாதேவிக்கு நேரில் அழைப்பு. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமைக்கு உரியவரான மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் துணைவியாருமான தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த மாண்புமிகு திருமதி ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா நாளை நவம்பர் 24, 2014 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஸ்ரீவாரு வெங்கடாசலபதி திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு எடப்பாடி திரு கே. பழனிசாமி அவர்களின் ஆணையின்படி முன்னாள் அமைச்சரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான பி. பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் எம். செட்டி, ஏ. ஜெகதீஷ் குழுவினர், அதிமுக ஓசூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் குபேரன், ஏ. சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் மறைந்த ஜானகி ராமச்சந்திரனின் நெருங்கிய தோழியும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்து கொடிகட்டி பறந்த பிரபல திரைப்பட நடிகை திருமதி பி. சரோஜா தேவியை பெங்களூருவில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சென்று சந்தித்து அழைப்பு விடுத்தனர். மிகுந்த அன்புடனும் பரிவுடன் வரவேற்று அழைப்பை ஏற்றுக்கொண்ட திருமதி பி. சரோஜாதேவி அம்மையார் அவரது உடல் நலன் கருதி நேரில் மறைந்த மாண்புமிகு திருமதி ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நேரில் பங்கேற்க இயலாத நிலையில் நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டி ஆசி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஏடிஎம்கே பார்ட்டியிலிருந்து எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. ஜானகம்முடைய 100வது பர்த்டேக்கு. எனக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டுச்சு, அதனால் என்னால் நடக்க முடியல. ஆனால் ஜானகம்மா என் மேல் ரொம்ப அனுபவிச்சிருந்தாங்க. எப்போவும் மெட்ராஸ்க்கு வந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் கார்டன் ஹவுஸுக்கு போய் அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவரோட பேசிட்டு வருவேன். ஒரு நல்ல வாய்ப்பு இப்போது கிடைச்சது. இந்த ஃபங்க்ஷனை நல்லா நடக்கணும், எல்லாரும் விரும்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பேன். கால் அடிபட்டதுனால வர முடியல, தப்பாக நினைக்கிறதுங்க. அவங்க கூட ஒரு எம்ஜிஆர் எங்கேயாவது டூருக்கு போகும்போது அம்மாவும் வருவாங்க, அப்போவும் நானும் போவேன். போய் அதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு வருவேன். அதுமாரி அவர்
எம்ஜிஆர் போன உடனே ஜானகம்மா ரொம்ப டல்லாயிட்டாங்க, இப்படி ஆச்சேன்னு. அப்புறம் வந்து ஜானகம்மா ஜெயிச்சதப்போ ரொம்ப ஞாபகம் இருக்குது. அவங்க அந்த மாதிரி ஒரு அம்மாவை பார்க்கவே முடியாது. யார் வந்தாலும் கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு எம்ஜிஆர் ஜானகம்மானா கடவுள் மாதிரி, எனக்கும் அவ்வளோதான் கடவுள் மாதிரி. இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கட்டும், எல்லோரும் பாராட்டணும், எல்லாரையும் நான் கேட்டதாக சொல்லுங்கள். கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கொடுக்கட்டும், நல்லா இருங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் அவங்களுக்கு நீங்கள் நல்லா இந்த ஃபங்க்ஷனை நல்லா பண்ணணும், இல்லைன்னா ஜானகம்மா வச்சு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க நல்லா எல்லா இதுலேயும் இப்போது அன்பேவா ஷூட்டிங்கு சிம்லாவில் எடுத்தோம். அங்கே ஜானகம்மாவும் வந்திருந்தாங்க, வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இது சொல்லு அது சொல்லு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நல்லா ஆகட்டும், தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கட்டும். ஜானகம்மாவுடைய 100வது விழாவுக்கு என்னை கூப்பிட்றதுக்கு ரொம்ப நன்றி. நான் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பேன். அப்புறம் இந்த ஏடிஎம்கே இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது நல்லா நடக்கட்டும் இந்த ஃபங்க்ஷன்.